ஒரு ஹெல்தியான வெஜ் வீட் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பாஸ்தா எடுத்திருக்கேன். இதோட இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, மேட் அப் ஆஃப் வீட், மைதா கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கலாம், அடுப்பு பத்த வச்சுட்டு. அந்த தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம், அதுல கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கணும். தென் நம்மளோட பாஸ்தா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், லைட்டா எண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த எண்ணெய் சேர்த்தோம்னா, கொஞ்சம் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம வரும். இது நல்லா வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கணும். இந்த பதம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கிட்ஸ்க்கு குடுக்கறதுனால அது வேகாம இருந்தா செரிக்காது. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இத வந்து ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்துக்கிறோம். பாருங்க எப்படி ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம உதிரியா வந்திருக்குன்னு. அப்புறம் ஒரு கடாயில ஆயில் ஊத்தி அதுல வந்து கடுகு, சீரகம் எல்லாம் பொரிய விடணும். நான் இப்ப வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். கேரட், பச்சை பட்டாணி, வெங்காயம், தக்காளி, குடமிளகா. உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். கொஞ்சமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயத்துக்கு அப்புறம். தென் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா. இதுதான் இதுக்கு தேவையான மசாலா. நம்ம வேற எதுவும் வந்து எக்ஸ்ட்ரா இதுல சாஸோ எதுவுமே சேர்க்கறது இல்லை. ஃபுல்லாவே ஹெல்தி தான். தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம சாஸ் சேர்க்காததுனால அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு. தென் அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுக்கிறேன். நான் வந்து பீன்ஸ் எதுவும் சேர்க்கல. பட் உங்களுக்கு வேணும்னா நீங்க பீன்ஸ் சேர்த்துக்கலாம். எங்க வீட்ல குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் சேர்க்கல. இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெந்த பாஸ்தாவை எடுத்து கொட்டணும். இதுக்கு மேல கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா அந்த காயோட பாஸ்தாவை கிண்டி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்தியான டேஸ்டியான வெஜ் பாஸ்தா ரெடி. இதில் எதுவுமே வந்து நம்ம சாஸோ வேற எந்த இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணல. ரொம்ப ஹெல்தியானது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.